அன்பின் வாழ்த்துதல்கள் மட்டுமல்லாதபடி இந்த கிறிஸ்துமஸ் நாளின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரமத்தகப்பனே, அருமையான காலை வேலைக்காக, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிறப்பின் நாளை தகப்பனே நாங்கள் காணும்படியாக, அனுசரிக்கும்படியாக தகப்பனே அப்பா சோஸ்திரம் நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். எத்தனையோ பேர் காத்திருந்தாங்க, ஆனால் தகப்பனே இந்த நாளை காண முடியாதபடி மறுமைக்குள்ள பிரவேசித்திருக்கிற வேளையில தகப்பனே நீர் எங்களுக்கு கிருபையாய், தயவாய், இரக்கமாய் இந்த நாளை காணும்படி கிருபை செய்திரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாத்திரமாய் இருந்த நாங்களே, பாத்திரவான்களாக இல்லாத இருந்த எங்களை நீர் எங்களை தகுதிப்படுத்தி தகப்பனே இந்த நாளை கூட்டி சேர்த்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம். தகப்பனை தொடர்ந்து அந்த வேதாமத்துல நாங்கள் சில காரியங்களை தியானிக்கும் போது கர்த்தர் நீர் எங்களோடு இடைபடும்படியாக, எங்களோடு பேசும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில வேதாமத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி, வேத வசனம் இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எண்ணப்படும். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாள்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இல்லையா? அந்த வசனத்தை நம்ம அநேக முறை தியானித்திருப்போம், அநேக முறை நம்ம இல்லையா வாசித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அந்த நாள்ல கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வசனத்துல நானு இல்லையா நம்ம அதிகமாக நம்ம தியானிக்க போறதில்ல, நேரத்தை செலவிட போறதில்ல, நம்ம வேற ஒரு பகுதிக்குள்ளா கடந்து சொல்லுவோம். ஆனா இந்த நாளுக்கு ஒரு ஆதாரமாக இல்லையா நம்ம ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்தது வேற யாருக்கோ அல்ல. முதலாவதாக எனக்கு எனக்கு என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் உரிமை பாராட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். முதலாவதாக நான் அதை என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய காரியத்துல நான் அக்செப்ட் பண்ணாதான், அதை நான் ஏற்றுக்கொண்டாதான் இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், எனக்காக என்னுடைய பாவங்களை நீக்கும்படியாக வந்தார், எனக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கும்படியாக வந்தார், எனக்கு ஒரு ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில விசுவாசிக்கிறோமோ அப்பொழுதுதான் அவர் உண்மையிலேயே அவர் பிறந்திருக்கிறார் என்பதனுடைய அர்த்தம் வெளிப்படும். ஊருக்கெல்லாம் சென்று இயேசு பிறந்திருக்கிறார், இயேசு பிறந்திருக்கிறார், இயேசு பிறந்திருக்கிறான்னு சொல்லி கேரல்ஸ் பாடுறதுனாலயோ, இயேசு பிறந்திருக்கிறார், இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி கேக்கு கொடுக்கறதுனாலயோ, இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அநேகருக்கு துணிமணிகளை கொடுக்கறதுனாலயோ இயேசு கிறிஸ்து பிறந்ததனுடைய நோக்கம் முழுமை அடைய போவதில்லை. இயேசு எப்பொழுது பிறந்திருக்கிறார்? எனக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய ஆத்ம மீட்பிற்காக, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இதுதான் நற்செய்தி, இதுதான் சுவிசேஷம். இதை நம்ம என்னைக்கு உணர்ந்து கொள்கிறோமோ நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்மை கொண்டு அதிசயமான காரியங்களை செய்வார். நம்மை கொண்டு மேலான காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். முதலாவதாக ஏதோ பெத்லகேம் தேசத்துல, பெத்லகேம் ஊர்ல பிறந்தார் என்று சொல்லி நம் பாடல்களை பாடி நம்ம கடந்து சென்று விடாதபடி அவர் என் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார், எனக்குள்ளே பிறந்திருக்கிறார், என்னுடைய சரீரமாகிய ஆலயத்தில் அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படியாக பிறக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய உள்ளத்துல, என்னுடைய சரீரத்துல, என்னுடைய ஆத்மாவில இல்லையா, என் இருதயத்துல அவர் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதை சரி செய்கிறவர்களாக, சுத்தம் செய்கிறவர்களாக நாம காணப்படும். இந்த சத்தியம்லாம் நம்ம அநேகருக்கு தெரியும், நம்ம தினந்தோடு கேட்கிற ஒரு காரியம்.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது, என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பரிசுத்தமாக இருக்க இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துல பிறக்க வேண்டுமே என்று சொன்னால் நாம் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற பாவ காரியங்கள், சாப காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட வேண்டும். கர்த்தர் நமக்குள்ளாக அவர் பிறக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே பிறப்பாரே என்று சொன்னால் நம் மூலமாக அநேக அற்புதங்களை அதிசயங்களையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் இல்லையா? இந்த நாளில இந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்ட நாம இல்லையா, இயேசு பிறந்த நாள் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட இல்லையா பெயர்களில முக்கியமான ஒரு பெயர் இல்லையா, இம்மானுவேல். இம்மானுவேல் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் இல்லையா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 23 வசனத்துக்கு நேராக எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 1 அதிகாரம் 23 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமென். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று இல்லையா அர்த்தமாம் இல்லையா? கர்த்தர் இந்த நாளில நம்மோடு பேசுகிற ஒரு காரியம். இந்த கிறிஸ்துமஸ் நாளில, இந்த மனமகிழ்ச்சியின் நாளில தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே பிறந்திருக்கிற தேவன், அவர் நம்மோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார் இல்லையா? இதுதான் ஒரு சுவிசேஷம். முக்கியமான ஒரு கேள்விக்கு வரலாம். ஐயா, நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், ஒருவேளை நான் முழுமையாக அறிய வேண்டிய விதத்துல அறியவில்லை. இம்மானுவேல் என்னோடு இருப்பார், நம்மோடு இருப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா சில காரியங்களை என்னால் விட்டு வெளியே வர முடியல. இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல இருந்து என்னால் விட்டு வர முடியல. உலக காரியங்கள் மேல இருக்கிற பற்றுகள்ல இருந்து என்னால வெளியில வர முடியல. அவருக்கென்று நான் ஏதோ செய்யணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறேன். ஆனா என்னோடு அவரால் அதை செய்ய முடியாதபடி உலகத்தின் காரியங்கள் என்னை நெருக்கி பிடிக்கின்றன. எல்லாருக்கும் இந்த போராட்டம் உண்டு. அதனாலதான் அவருக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வாசிப்போம். மத்தேயு 1 இல்லையா 21 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம். 21 வாசிப்போம். அவன் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து, இயேசு என்று பெயரிடுவாயாக. இன்றைய நாளிலே நம் உள்ளத்துல பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் எப்படிப்பட்டவராம்? அவர் எதை செய்ய வல்லவராய் இருக்கிறாராம்? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஒருவேளை நீங்க அநேக காரியங்களை குறித்து போராடி கொண்டிருக்கலாம். நான் இதுல இருந்து வெளியே வர வேண்டும், இதுல இருந்து வெற்றி பெற வேண்டும், இதுல இருந்து நான் சுகித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை போராடி கொண்டிருக்கலாம். இயேசு என்ற நாமத்தை கையில் எடுக்கும் போது, இயேசு என்ற அந்த ஒரு ஆயுதத்தை கையில எடுக்கும் பொழுது சத்ருவானவன் நடுங்கி போவான். நீங்க எந்த காரியத்துல மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துடைய வல்லமை எப்படி நம்ம இடத்துல இருந்து வெளிப்படும்? அவருடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக, கல்வாரி ரத்தத்தின் மூலமாக, அவர் நம்மோடு இருக்கும்படியாக நமக்கு விட்டு சென்ற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் மூலமாக இயேசு கிறிஸ்துடைய வல்லமை வெளிப்படும். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நம்ம சொல்லும் போது சத்ருவானவன் நடுங்கி போவோம். எந்த காரியத்திலிருந்து மேற்கொள்ள முடியவில்லையோ, எந்த காரியத்திலிருந்து வெளிவர முடியவில்லை என்று சொல்லி இருக்கிறோமோ, கர்த்தர் இந்த நாள்ல ஒரு விடுதலை கொடுக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எனக்கு என்று சொல்லி அந்த இடத்துல நீங்க வாசிங்க. எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எனக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் இம்மானுவேலராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாக வந்தவர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சகல பாவங்களிலே நீக்கி என்னை ரட்சிக்கிற வல்லவராய் இருக்கிறார். இம்மானுவேலராக இருக்கிறவர், அவர் என்னோடு இருந்து என்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இதுதான் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது.
3 காரியங்களை நான் சீக்கிரமாக சொல்லி கடந்து போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு காரியம்தான் இருந்தாலும் இல்லையா, வாசிப்போம். எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோட இருக்கிறேன். இந்த நாளில இம்மானுவேலராக பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு இருக்கிறவர் என்று சொன்னவர். எப்படியாக நம்மோடு இருக்கிறாரா? அவர் நம்மை காக்கும்படி அவர் நம்மோடு இருக்கிறார். முதலாவதாக அவர் நம்மை காக்கும்படி அவர் நம்மோடு இருக்கிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோட கூட இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தின வாழ்க்கையில, வேலை ஸ்தலங்களில, வேலை செய்கிற இடங்களில, எந்த ஒரு காரியத்தை குறித்து, வசித்துக் கொண்டிருக்கிற இடங்களில எந்த ஒரு காரியத்தை குறித்து சத்ருவான நெருக்கத்தை கொண்டு வந்திருக்கிறானோ, எந்த ஒரு பாவமான காரியங்கள், எந்த ஒரு சோதனையான காரியங்கள், மேற்கொள்ள முடியாத ஒரு காரியங்கள், நமக்கு எதிராக எந்த ஒரு ஆயுதம் வந்து கொண்டு இருக்கிறதோ, சத்ருவான மூர்க்கமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ, அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், அவைகளிலிருந்து உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இம்மானுவேலராக பிறந்த இயேசு கிறிஸ்து நம் அனைவரோடும் கூட இருக்கிறார். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை பார்த்து சொல்லுங்க, நான் உனக்கு பயப்பட மாட்டேன், இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார். உங்களுக்கு எதிராக பேசுகிறவங்க, உங்களுக்கு எதிராக சதி செய்கிறவங்க, ஒருவேளை கேள்விப்படலாம் அநேக காரியங்கள், என் குடும்பத்துக்கு எதிராக அதை செஞ்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க, அதனாலதான் நான் இப்படி வறுமையில இருக்கேன், கஷ்டத்துல இருக்கிறேன். எல்லா காரியங்களுக்கு எதிர்த்து நீங்க சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார், இம்மானுவேலர் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி சத்ருக்கு எதிர்த்து நிற்கும்படியாக வேதத்தை, பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்குங்கள், அப்பொழுது அவன் விட்டு ஓடி போவான் என்று சொல்லி நம்மை காக்கும்படி அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை வழிகளில் எல்லாம் காக்கும்படி இருக்கிறார். சங்கீதம் 91:11 வசனம். சங்கீதம் 91:11 வாசிப்போம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் எப்படி இருக்கிறாராம்? நம்முடைய வழிகளில் எல்லாம் காக்கும்படி. வாசிப்போமா சங்கீதம் 91:11. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிடுவார். ஆமென். நமக்கென்று தூதர்களை நியமித்து, நமக்கென்று ஒரு பாதுகாப்பை நியமித்து, ஒரு அரணான கோட்டையாக அவருடைய செட்டையில மறைவிலே வைத்து அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்ன சொல்றார்? நான் நம்முடைய வழிகளில் எல்லாம் எந்த ஒரு பிரயாசத்தை மேற்கொண்டாலும் சரி, போக்கிலும் வரத்திலும் அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை காக்கும்படி அவர் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை நடந்து செல்லும்போது நான் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்ல ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதா? இல்லவே இல்லை. அவர் நம்மை காக்கும்படி அவர் நம்மோடு இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிற இந்த ஒரு உதாரணம். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துடைய கரத்தை பிடித்துக் கொண்டே ஒரு கடற்கரையில நடந்து சென்று கொண்டு இருக்கிறானோ, அந்த கடற்கரையில நடந்து செல்லும் பொழுது அந்த கால் தடம் இல்லையா, 4 கால் தடங்களை பார்க்க முடிகிறதா. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு பெரிய அலை போல ஒரு சூழ்நிலை வருகிற வேளையில அந்த மனிதன் பார்க்கிறானா, 2 கால் தடங்கள் தான் இருந்ததாம். உடனே அந்த மனிதன் இயேசுகிட்ட இருக்கிறானா, இயேசுப்பா, இக்கட்டான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலையில என்னை விட்டுட்டீங்களே, நான் தனித்து நடந்து கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து சொன்னாரா, நீ இப்பொழுது பார்க்கிறது என்னுடைய கால் தடம், நான் உன்னை என்னுடைய கரத்துல ஏந்தி கொண்டு உன்னை சுமந்து கொண்டு நான் உன்னை தப்புவித்தேன் என்று சொல்லினார். அல்லேலூயா. அவர் நம்மை காக்கும்படி அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை காக்கும்படி இம்மானுவேலராக தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இம்மானுவேலராக தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற சர்வ வல்ல தேவன் இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக நம்மை ரட்சிக்கும்படி அவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனையோ பெரிய போராட்டங்கள் வரலாம், சத்ரு வரலாம், நம்மை அழித்து போடும்படி, நம்ம குடும்பத்தை சுற்றிலும் நம்மை சுற்றிலும்
அவன் அரணான பட்டணம் போல காணப்பட்டு கொண்டிருக்கலாம், சுற்றி பாளையம் இறங்கி இருக்கலாம், முன்னேறி செல்ல முடியாத தடைகளை கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் விரோதமா யுத்தம் பண்ண வந்தாலும் என்ன பண்ணாலும் அவர்கள் நம்மை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோட கொண்டு மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் அது பனி போல உருகி போக பண்ண வல்லமை உள்ள தேவன் அவர் நம்ம மத்தியில இருக்கிறார். மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லுகிற அதிகாரத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிற தேவன், நம்மோடு இருந்து ரட்சிக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார், அரணான பட்டணமாக இருக்கிறார். சத்துரு நம்மை சுற்றி பாளையம் இறங்கினாலும் ஒரு சேதமும் வராதபடி அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில நிச்சயமாகவே அவர் நம்மோடு இருக்கிற தேவன், தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலர் நம்மோடு இருக்கிற தேவன் நம்மை ரட்சிக்கும்படியாக நம்மோடு இருக்கிறார். 2 காரியம் பார்த்து, காக்கும்படியாக, நம்மை காக்கும்படியாக அவர் நம்மோடு இருக்கிறார், ரட்சிக்கும்படியாக அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அது மட்டுமல்லாதபடி அப்போஸ்தலர் நீங்க 4:12 நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது, யாராலே கிடைக்கும் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளில இம்மானுவேல் என்று, இயேசு கிறிஸ்து என்று அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரே அன்றி வேறே நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டவில்லை. ரட்சிப்பு அவராலே உண்டாகும், ரட்சிப்பு அவராலே உண்டாகும், பாதுகாப்பு அவராலே உண்டாகும், ஒரு அடைக்கலம் அவராலே உண்டாகும். உலகத்துல இருக்கிற மக்கள் சொல்லலாம், நான் அதை செஞ்சிடறேன், இதை செஞ்சிடறேன், நான் உங்களுக்கு அதை பண்ணி கொடுத்துடுறேன். இல்லவே இல்லை. கர்த்தரே அன்றி வேறே தெய்வம், வேறே மனிதர்கள் இந்த உலகத்துல ஒன்று நமக்கு செய்ய முடியாது. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு உண்டாகாது. இதே போல எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ரட்சிக்கும்படி அவருடைய கரம் குறுகி போகவில்லை, ரட்சிக்கப்படவில்லை, அவர் கரம் குறுகி போகவில்லை. ரட்சிக்க கூடாத படிக்கு அவருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தாவமாகவும் இல்லை. முக்கியமான 2 வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். அது ஏற்கனவே கூட இந்த வசனத்தை நம்ம தியானித்து இருக்கிறோம். இந்த 2 வசனமும் நீங்க அடிக்கடி படிங்க இல்லையா? அநேக நேரங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஏன் தடை அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் ஒரு நாளும் தடைகளை இல்லையா உண்டாக்குகிற தெய்வம் அல்ல. அவர் தடைகளை தகர்த்து போடும்படியாக அவர் நமக்காக வந்திருக்கிறார். தடைகளை தகர்த்து போட்டு முன்னாக சென்றுகிறவர், கோணலானவர்களை செவையாக்கி முன்பாக செல்கிறவர். அப்படிப்பட்டதான சர்வ வல்ல தெய்வம் இல்லையா? அவர் இந்த நாளில என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் ரட்சிக்கும்படி அவர் நம்மோடு இருக்கிற தெய்வமாயிருக்கிறார். நாளை கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எனக்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், என்னுள்ளத்திலே அவர் பிறந்திருக்கிறார். இயேசு என்பது அவருடைய நாமம். பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற தெய்வம். இம்மானுவேலராக அவர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலராக அவர் நம்மோடு இருந்து செய்கிற காரியம், அவர் என்னை காக்கும்படி நம்மோடு இருக்கிறார், ரட்சிக்கும்படி நம்மோடு இருக்கிறார். மூன்றாவதாக எரேமியா 42ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். எரேமியா 42ஆம் அதிகாரம் 11-12 அவர் நம்மை தப்புவிக்கும்படி நம்மோடு இருக்கிற தெய்வமாய் இருக்கிறார். வாசிப்போம். நீங்கள் பயப்படு எரேமியா 42:11-12. நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாது இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள்ல நம்மை தப்புவிக்கும்படிக்கு அவர் நம்மோட இருக்கிறார். ஏதோ ஒரு அடிமைத்தனம் இருக்கிறதா? ஏதோ ஒரு சோதனையில பிரச்சனையில அகப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் இந்த நாளில அவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை சத்ருவானவன் கையில தப்புவிக்கும்படிக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இம்மானுவேலர் நம்மோட இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த பாபிலன்ல இருந்து அவங்க அந்த தேசத்துல இருந்து அந்த மக்கள் அவர்களை இரக்கம் செய்து அவர்களை மீட்டெடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலும் அவனமாகவே நம் மத்தியிலும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மோடு இருக்கிற இம்மானுவேலர் அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தானியேலை குறித்து தானியேல் புஸ்தகத்துல நம்மளுக்கு தெரியும் இல்லையா? தானியேல் 3ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். தானியேல் 3:17 மற்றும் தானியேல் 6:20 நம்ம வாசிப்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி ஜாலிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடப்பட்டார். ஆமென். ஆமென். 6:20 வாசிப்போம். தானியேல் 6:20. ராஜா கெபீன் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டார். தானியேலோ, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்போது தானியேல், ராஜாவே, நீரே என்றும் வாழ்க. ஆமென். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 சம்பவம் தானியேல் அந்த புஸ்தகத்துல. ஒன்று, அந்த அக்கினி சுவாலையில அவர்களை கொண்டு போய் போடுகிறாங்க. அந்த இடத்துலயும் கர்த்தர் அவர்களை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். ஆனா அவங்களுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கணும். அநேக நேரங்களில அவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நாம செய்கிற ஒரு தவறு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை நமக்கு தெரிகிறது, அந்த வசனம் தெரிகிறது, அந்த காரியம் நமக்கு தெரிகிறது. ஆனா இந்த இடத்துல தானியேலுடைய நண்பர்கள் செய்த அந்த விசுவாச அறிக்கை, அவர் தப்புவித்தாலும் சரி தப்புவிக்காமல் போனாலும் சரி இல்லையா, அப்படியான விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? அப்படியான ஒரு இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக நாம இருக்கிறோமா? இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில அப்படியான ஒரு விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். விசுவாசம் இல்லாமல் பெரிதான காரியங்களை, நன்மையான காரியங்களை, அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் நம்மை தப்புவிக்கும்படியாக அவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். சத்ருவுக்கு முன்பாக நம்ம நடுங்கி நிற்கக்கூடாது. சத்ருவுக்கு முன்பாக நம்ம பயப்படக்கூடாது. சத்ருவை பார்த்து மலையை பெயர்ந்து போ என்று சொல்லி கடுகளவு விசுவாசத்தோட நம்ம சொல்லும் பொழுது அந்த மலை பெயர்ந்து நடு சமுத்திரத்துல விழுந்து போகும். நம்முடைய விசுவாசம் எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ அந்த அளவுல கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை பாதுகாக்க ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சிங்க கெபில தானியேலை கொண்டு போய் போடுன்னு சொல்லியாச்சு. தானியேலை சிங்க கெபில போடுறாங்க. தூதர்கள் வந்து அந்த சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டி போட்டாங்க. அடுத்த நாள் ராஜா பதபதைப்போட வர்றாரு, கவலையோட வர்றாரு. வந்து கேட்கிறாரு, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ என்று சொல்லி. இந்த இடத்துல தாவீது மன்னிக்கவும் தானியேல் ஒரு சாட்சியாக என்னை அவர் தப்புவித்தார், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி அந்த இடத்துல உயர்த்துகிற ஒரு காரியம். தானியேலுடைய வாழ்க்கையில அவர் ஒரு நாளும் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படல. ஜெபிக்க கூடாதபடி, ஆராதிக்க கூடாதபடி, கர்த்தரை தொழுது கொள்ள கூடாதபடி தடைகள் வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தப்பிக்க வல்லவர் என்ற அந்த விசுவாசத்தோடு அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார்.
இன்றைய நாளில இந்த கிறிஸ்துமஸ் நாளில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த சத்தியம், நாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்கும் கிரமமாக செய்யும் போது கர்த்தர் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு பிரச்சனையா இருக்கு, போராட்டமா இருக்கு, நான் ஜெபிக்க மாட்டேன், சோர்வா இருக்கு, பைபிள் வாசிக்க மாட்டேன், கஷ்டமா இருக்கு, நான் சபைக்கு செல்ல மாட்டேன், இப்படி சாக்குப்போக்கு சொல்லிக் கொண்டு இருந்தோமே என்று சொன்னால் கர்த்தரிடத்துல ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் நம்மை தப்புவிக்க வல்லவர். அவர் அரணான கோட்டையாயிருந்து நம்மை பாதுகாக்க வல்லவர். இம்மானுவேல் என்பது அவருடைய நாமம். நாம் செய்ய வேண்டியது நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்கும் கிரமமாக உண்மையாக செய்ய வேண்டும். கர்த்தர் நிச்சயமாகவே அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லிப்பார். இந்த நாளில கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் இம்மானுவேலராக இருந்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். 3 காரியங்களை பார்த்தோம். அவர் நம்மை காக்கும்படி நம்மோடு இருக்கிறார், ரட்சிக்கும்படி அவர் நம்மோடு இருக்கிறார், தப்புவிக்கும்படி அவர் நம்மோடு இருக்கிறார். வேதாகமத்திலிருந்து சில பேருடைய காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்னுமாக அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தினார். மோசேவினுடைய காலகட்டத்திற்கு பின்பாக யோசுவாவோடு கூட இருந்து வழி நடத்தினார். நான் மோசேவோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை கரம் பிடித்து நடத்துகிற வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்மை பரிபூர்ணப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏதாவது சொல்லுது, நானோ இவர்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி இவர்களை பரிபூர்ணப்படுத்த வந்தேன் என்று சொல்லி வேதாகம் சொல்லுது. நம்மை பரிபூர்ணப்படுத்தும்படியாக, ஜீவன் உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது. தாவீதோடு இருந்திருக்கிறார், யோசேப்போடு இருந்திருக்கிறார், சாமுவேலோடு இருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் பிறந்த பொழுது பிதாவானவர் அவரோடு இருந்து பெரிய காரியங்களை செய்தார். இந்த நாளில இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினாலே நம்ம இல்லையா தியானித்து கொண்டு இருக்கிறோம், அவருடைய சன்னிதானத்திலே காத்திருக்கிறோம். நிச்சயமாகவே நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை தெரிந்தெடுத்தவர் உண்மை உள்ளவர், நம்முடைய வாழ்க்கையில வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய்யுரையாத மனிதர், அவர் பொய் சொல்லவர் மனுபுத்திரன் அல்ல. இந்த நாளில நான் உங்களோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் நிச்சயமாகவே அந்த வாக்கை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். நம்மோடு இருந்து நம்மை காப்பார், ரட்சிப்பார், பாதுகாப்பார், நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? இந்த நாளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போமா? செய்ய வேண்டியது ஒன்றுதான். இயேசு கிறிஸ்து ஏதோ பெத்லகேம் ஊர்ல எங்கோ யாருக்காகவோ பிறந்தார் என்று சொல்லி பாடல்களை பாடி கடந்து செல்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அல்ல. அவர் எனக்குள்ளே, எனக்காக, என்னுடைய வாழ்விலே பிறந்திருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையில எனக்காக அவர் பிறந்திருக்க வேண்டுமே என்று சொன்னால் நான் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். தாழ்மையின் குணம் என்னிடத்துல காணப்பட வேண்டும். தேவதூதன் மரியாள் இடத்துல வந்து சொல்லுகிற ஒரு காரியம், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, இல்லையா? கர்த்தர் உன்னோட இருக்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிற காரியம் லூக்கா 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். அதை நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் மரியாளுடைய வாழ்க்கையில காணப்பட்ட தாழ்மையின் குணம் காணப்பட முடியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய கிருபை நமக்கும் வேண்டும் என்று சொன்னால், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கும் வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நம்மிடத்துல தாழ்மையின் குணம் காணப்பட வேண்டும். விசுவாசம் நம்மள காணப்பட வேண்டும். பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், சத்ருவை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பொருளாதார ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுகம், விசுவாசம் காணப்பட வேண்டும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்ப இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளில கூட தகப்பனே இந்த அதிகாலை வேளையில தகப்பனே அப்பா சோசம் கிறிஸ்துமஸ் நன்னாளில தகப்பனே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த நாள்ல குறைந்த அளவுல இருந்தாலும் தகப்பனே இந்த சத்தியத்தை கேட்கும்படி நீர் இவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. உடைய வார்த்தையை கேட்கும்படியாக இவர்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா, நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனேப்பா. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து இம்மானுவேலராக இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இம்மானுவேலராக இருந்து தேவன் நம்மோடு இருக்கிறபடியாக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். காக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, தக்குவிக்கும்படியாக நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்தும். தொடர்ந்து உடைய கிருபை தயவு கூடந்து வழி நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும் மானிசார் ஐயாக்காக அவர் செய்கிற ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக அநேகருடைய வாழ்க்கையில் அதிகாலையில உங்களுடைய வார்த்தை கொண்டு செல்லும்படியாக அவருடைய உள்ளத்துல நீர் வாஞ்சியை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஏராளமான இந்த ஜபத்துல பங்கு பெறவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்யும். இந்த கிறிஸ்துமஸ் நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, ஒரு குறைவும் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.